இந்தியாவில் நடக்கிற இந்த கேவலமான ராம ராஜ்யத்துடைய இன்ஸ்பிரேஷனா இருந்தவன் தானே ராமன். அவன் எப்படிப்பட்டவன்றது தான் இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். பிராமணர்களுடைய வரலாற்றுல முதல் முன்னோன் நோவாவை பத்தி பைபிள்ல தான் அதிகமா இருக்கு. இந்தியாவில் நோவா பிரபலம் கிடையாது. நோவாக்கு அடுத்தபடியா பிராமணர்களுடைய முக்கியமான முன்னோன் இந்த ராமன் தான். அதுவும் ராமன் 7500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்ததுனால இந்திய பிராமணர்களுடைய முன்னோனாக ராமனை தான் கருதுறாங்க. அதுதான் உண்மையும் கூட. இந்திய பிராமணர்களுடைய முதல் முன்னோன் ராமன் தான். அவன் எப்படிப்பட்டவன்றது இப்ப நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்களுடைய முதல் முன்னோனை புகுத்தி இருக்காங்க, வெவ்வேறு வடிவங்கள்ல புகுத்தி இருக்காங்க. சமஸ்கிருத ராமாயணத்தை வச்சு இந்திய மக்களை ஏமாத்தணுன்றதுக்காக ராமனுடைய பிம்பத்தை அவங்க ஒயிட் வாஷ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ராமனுடைய உண்மையான குணம், அவன் எதுக்காக இந்தியா வந்தான், என்னென்னலாம் பண்ணான் அப்படின்றத அவங்க சமஸ்கிருத ராமாயணத்துல மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, ஒரு சிலரால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா ராமனுடைய உண்மையான குணத்தை இலக்கியத்துல நேரடியா சொல்லாம வேற இடங்கள்ல அவனை பத்தி சொல்லிட்டு வராங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இல்ல ஒரு காரணம், அவங்களுடைய வரலாற்றை வேற ஏதாவது ஒரு விதத்துல தக்க வைக்கணும், அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ராமனுடைய உண்மையான சுயரூபத்தை பாக்குற மக்கள் அது ராமன்னு தெரியாம பார்ப்பாங்கல்ல, அப்ப அவங்களுடைய ஆழ் மனதுல பயம் ஏற்படும். அதுக்காக தான் இந்த ராமனை ராமன்னு சொல்லாம வேற வேற வடிவங்கள்ல அவங்க கடத்துறாங்க.